அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 27 பிப்ரவரி 2009 கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் இன்று 12 மணி அளவில் இலங்கை இராணுவத்திற்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று முல்லைத்தீவு பகுதியில் நொறுங்கி விழுந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழ் நாட்டுக்கும் இலங்கைக்கும் நடக்கும் கடும் போரில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி மலேசியாவில் ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் முன்பாக இன்று நடைபெற்ற கவன ஈர்ப்பு கண்டன பேரணியில் 1000க்கும் அதிகமான தமிழர்கள் கலந்து கொண்டதாக மலேசியாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வங்கதேச புரட்சியில் ஈடுபட்டு பெரும் அமளியை ஏற்படுத்தியுள்ள வங்கதேச ரைபிள்ஸ் படை புரட்சிக்காரர்கள் இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் உதவியை கோரியுள்ளதாகவும் தேவைப்பட்டால் எங்களுக்கு உதவுங்கள் என்று அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கிடையில் 100க்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் 130க்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகளை காணவில்லை என்றும் தற்போது டாக்காவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 5.3% வீழ்ச்சி அடைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சீனாவின் பொருளாதார வளர்ச்சி 8% தொடர்ந்து தட்டிக் கொண்டிருக்கிறது என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டம் வலு பெற்றுள்ளதால் அதை திசை திருப்ப வக்கீல்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கினார்கள் என்றும் இதில் வக்கீல்கள் மட்டுமின்றி நீதிபதி பொதுமக்களும் அடிபட்டார்கள் என்று இன்று காலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகில் இலங்கை பாதுகாப்பு இயக்க தலைவர் ப. நெடுமாறன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் திரு லா. பாண்டியன், திரு நல்லக்கண்ணு, தேசிய லீக் கட்சி தலைவர் பஷீர் அகமது, பாமக தலைவர் ஏ. கே. மூர்த்தி எம்பி உள்பட பலர் கருப்பு கொடி ஏந்தி கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது திரு வைகோ அவர்கள் இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்களை தாக்கிய காவல்துறை அதிகாரிகளை தற்காலிக பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி 5வது நாளாக வழக்கறிஞர்கள் இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இந்தியா முழுக்க இன்று வழக்கறிஞர்கள் கருப்பு தினம் அனுசரிக்கப்பட்டதாக டெல்லியிலிருந்தும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வழக்கறிஞர்கள் போலீசார் மோதலில் மாநில அரசின் அணுகுமுறையை கண்டித்து திமுக வழக்கறிஞர்கள் அணியிலிருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பதவியிலிருந்து திரு பால் கனகராஜ் விலகுவதாக சென்னையில் அறிவித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்ட முன்னாள் எஸ்ஐ ஒருவர் தீக்குளிக்க முயன்றதாகவும் அதேபோல் சென்னை உயர்நீதிமன்ற அருகில் ஒரு ஆயுதப்படை போலீஸ்காரர் தீக்குளிக்க முயன்றதாகவும் இவர்கள் இருவரும் தமிழகத்தில் போலீஸ் நல சங்கம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த செயலில் ஈடுபட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மதுரை மருத்துவ கல்லூரியை உலக தரத்துக்கு உயர்த்துவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை மதுரையில் நடந்தது. இதில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அடிக்கல் நாட்டி வைத்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் திரு KPP சாமி அவர்கள் இன்று சுகாதார முறையில் மீன்களை எடுத்து செல்ல குளிர்காப்பு வாகனங்கள் 4 தமிழகத்திற்கு அர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த வாகனத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட தன்னுடைய உறவினரை காப்பாற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் பரிந்துரை செய்த முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் திரு பூங்கோதை அவர்களுக்கு இன்று மீண்டும் தகவல் தொழில்நுட்பத்துறை மந்திரி பதவி கொடுத்து இருப்பதாக ராஜ்பவனிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நியூசிலாந்தில் இந்தியாவும் நியூசிலாந்துக்கான 2020 கிரிக்கெட் போட்டியில் 2வது முறையாக நியூசிலாந்து அமோக வெற்றி பெற்றுள்ளதாக வெலிங்டனிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 27 பிப்ரவரி 2009 பிற்பகல்
2:30 மணி நேரம் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை, சுத்தமாக இருக்கிறது. வங்கக்கடலில் லேசான மேகங்கள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.